அந்த மாதிரி அதுதான் விஷயம். சிவகுமார் சார் பேசிட்டார். சிவகுமார் சார் வாங்க. மைக் ஆன் பண்ணி சார். சார் மைக் ஆன். வாழ்த்துக்கள் கோபிகாம. ரொம்ப நல்ல டாபிக், நல்ல ஒரு அலசல். நம்ம வாழ்க்கையும் நம்ம சந்தித்த சவால்களையும் எல்லாம் நடிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். லிமினல் ஸ்பேஸ்ன்ற அளவுக்கு நினைச்சு பார்த்தா ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜுக்கு போனது எல்லாம் ஒரு சாதாரணமா போச்சு. காலேஜ் டேஸ்ல இருந்து ஜாபுக்கு வர வரைக்கும் பெரிய விஷயமா எங்களுக்கு தோண்டேன். ஜாப்ல இருந்து மேரேஜ் ஆகிறது கூட பெரிய விஷயமா இல்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா எல்லாமே ஜாபுக்கு போய் குழந்தைங்க 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் 74ல சாலிகிராம்ல ஒரு இடம் வாங்குறேன். கோடம்பாக்கத்துல ராம் தியேட்டர் பக்கத்துல எம்ஜிஆர் ஜானகி ஸ்கூல் பக்கத்துல வீடு வாடகை வச்சிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் டார்ச்சர். நைட்ல சினிமா போயிட்டு வந்தா கேட்டு திறக்க மாட்டாங்க. தண்ணியை லிமிட்டடா யூஸ் பண்ணணும். 2 குழந்தைங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியாம 74ல வாங்கின இடம் 75ல கிட்டத்தட்ட உள்ளெல்லாம் பூசியாச்சு. முன்னாடி கதை பின்னாடி கதை போட்டேன், ஜன்னல் போட்டேன். கரண்ட் வரல, எலக்ட்ரிக். அந்த ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தாங்க கூடாது. வீட்டுக்கு நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, கரண்ட் வரல, சமாளிக்கலாம், ஓகே வேண்டாம், வயசுக்கு ரெடி, குழந்தைங்கெல்லாம் அது சொன்னா கேட்கிற இது இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் இருந்தா, என்னுடைய மாமனார் அதே நான் கோடம்பாக்கம் ராம் தியேட்டர் பக்கத்துலயே பின்னாடி எங்க பக்கத்துல இருந்தாரு. he will take care of my kids என்ற தைரியத்துல இங்க வந்தோம். அப்போ வந்தப்போ ஒரு அனாவந்த காடு எனக்கு பக்கத்துல என்னுடைய நண்பர் வீடு எதிர்த்தா. அப்படி இங்க இருந்து நாங்க பார்த்தா வடபழனி கோயிலுடைய முருகன் கோபுரம் தெரியும். அந்த அளவுக்கு காலியான இருந்த இடத்துல நாங்க வந்திருக்கோம். அந்த ஆரம்பிச்சு கரண்ட் வந்து ஒரு 3 or 4 years வெரி சேலஞ்சிங் பீரியட். வைஃப் காலையில அந்த 7 மணிக்கெல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். குழந்தைகளை கோடம்பாக்க மாமனார் விடணும், திருப்பி வர்றப்ப பிக்கப் பண்ணணும். இருட்டுலயே உம்ரா ஸ்டவ் வச்சு சமையல் பண்ணணும். இது ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக் கூட நாங்கள் செஞ்சோம். எந்த பயமும் இல்லை. சுற்றி தண்ணி பாம்புகள் இருக்கும், மழை வந்து அவ்வளவு பாம்புகள் இருக்கும். அது எல்லாம் பயமே இல்லாம என் வயசு சமாளிச்சாங்க, நாங்களும் சமாளிச்சோம். அது ஒரு 4 or 5 years கேன் பி என்னுடைய லெவலுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா சமாளிச்சோம். எந்த விதமான பயம் இல்லை. திருட்டு பயன்றது இருந்தா கூட பயம் இல்லை. எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு காட்ரிக் பீரா வச்சுட்டு பூட்டிட்டு போயிடுவோம். ஈவினிங் வந்து சேஃபர். அந்த அளவுக்கு தடுத்த ஒன்லி 4 or 5 years ஸ்டில் வைக் எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் வந்து ஃபுல்லா வீடு கட்டி அக்கம் பக்கத்துல வீடு வந்த வரைக்கும் ஒரு 75 to கிட்டத்தட்ட 80 years 70 வரைக்கும் 80 வரைக்கும் ஒரு மோசமான பீரியட் சொல்லலாம். மோசமான பீரியட்ல நாங்கள் சேலஞ்சிங்கா இருந்து நல்லபடியா வந்தோம். அதான் என்னுடைய ஒரே ஒரு பாசிட்டிவ் சொன்னீங்க. பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கணும், தைரியமா இருக்கு. ஏதோ ஒரு குருட்டு தைரியம் அந்த ஒரு பீரியட் தான் என்னுடைய லிமிட் சொல்லலாம். அப்புறம் சார் சொன்ன மாதிரி end of my career I was transferred to Ooty. It's a punishment for me. எல்லா கிட்ஸ் எல்லாம் வளர்ந்து 3 பசங்க காலேஜ் படிக்கிற நேரம், ஒருத்தர் காலேஜ் படிக்கணும், ஒருத்தர் 2வது பையன் கொஞ்சம் அரகண்டா இருக்கான், முதல் பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறா. இந்த நேரத்துல என்ன போய் ஊட்டி போட்டார். ஊட்டி எல்லாரும் பிரசண்டா நினைக்கலாம். அந்த நான் போய் சேரக்கூடிய இடம் போனா ஏதாச்சும் 50 மாட்டிக்கக்கூடிய இடம். I decided not to go there. I was adamant not to go there. My boss was adamant to not to admit me in Chennai. See, 1.5 years I spent on leave. All my சம்பளம் இல்லாம, மெடிக்கல் லீவு, ஏர்ன் லீவு எல்லாம். தட் இஸ் அனதர் வாட் யூ கால் லிமினல் ஸ்பேஸ் ஃபார் மீ. அதுவும் சேலஞ்சிங்கா இருந்தது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருந்தது. இந்த ரெண்டு தான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான லிமினல் ஸ்பேஸ் சொல்ல முடியும். இனிமேல் ஆஃப்டர் 80க்கு அப்புறம் வரக்கூடிய லிமினல் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுல்ல, ஐ எம் லுக்கிங் ஃபார் பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்கேன், ஹோப்ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் தட் டாபிக். தேங்க்யூ ஃபார் ராம் சார் ஃபார் த குட் ஃபீட்பேக். எல்லாருடைய ஃபீட்பேக் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். வாங்க முருகேஷ் பண்ணி சார். வணக்கம். இது இந்த வார்த்தையே எனக்கு புதுசாக தான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1980 இதில் வந்து நம்ம இதுக்கு வந்து பூனேக்கு வந்து இன்டர்வியூக்கு போனேன். போகும்போது ரிசர்வேஷன் டிக்கெட் கிடச்சிச்சு. ரிசர்வேஷன் பண்ணி பூனாக்கு போயிட்டு டெல்கோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கல.
ஆக்சுவலி அந்த ட்ரெயினில் வந்து கூட்டம் ஃபுல்லாக கூட்டம் இருந்தது. பாம்பேலேருந்து சென்னை வர ட்ரெயின் அது. ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கல. நான் வந்து ஏறிட்டேன். ஏறின பிறகு பார்த்தோம்னா படிக்கட்டை தாண்டி உள்ளே போக முடியல. எப்படியும் லக்கேஜ் உள்ளே போயிடுச்சு. நான் படிக்கட்டில் இருந்து தொங்கிக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஒரு இடத்துல வரும்போது நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது சைக்கிளாக போகும்போது பிரச்சனை இல்லை. அந்த கர்வில் போகும்போது அது அப்படி கவுட வளைஞ்சு போகும்போது என்னை ட்ரெயின் தூக்கி எறியுது. அப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் சமாளித்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அடுத்த வந்து கொஞ்சம் உள்ள லைட்டாக மூவ்மெண்ட் அடிச்சு உள்ளே போயிட்டேன். அது இதை வந்து மினிமல் ஸ்பேஸுக்கு கொண்டு வருமா அந்த டிரான்சிஷன்? இதை வராது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இது ரெகுலர் நடக்கிறது இது வந்து ஒரு பீரியட், அதாவது உங்களுக்கு அந்த பயம் இருந்ததுல்ல, நான் அடுத்து ஆமா. என்னது இந்த ஃபியர் கவி இருந்ததுல்ல, ஆமா, ஆமா. என்னடா விட்டுட்டேன்னா எவ்வளவு இருக்குல்ல அந்த இடம், அந்த அந்த இது. ஆனாலும் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல உங்களுக்கு, ஒரு ஹோப்போட அங்க இருந்திருப்பீங்க இல்லையா? யூ கோப்ட் அப் வித் தட் ஹோப் இல்ல? ரொம்ப கஷ்டம். ஸ்டாண்டிங்ல தான் வந்து ஃபுல்லா சென்னை வர. See, you decided sir. ஆனா அந்த அந்த இடமெல்லாம் எப்பெல்லாம் அந்த கர்வ் வருதோ அந்த அந்த இடமெல்லாம் அது போய் போய் வந்திருப்பீங்க. இட்ஸ் a roller coaster ride மாதிரி. அப்படி போய் ஒரு ஒரு ஃபீலிங் வருதுல்ல. அந்த ஜெயிண்ட் வீல்ல போறதுமே அப்படிதான். மேல போயிட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்க, த்ரில்லிங் என்ஜாய் பண்றீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அதே ராட்னம் ஒரு 4 வாட்டி ஏதோ ஃபெயிலியர் ஆகி ஒரு 2 பேர் போயிருக்காங்க அதுல இருந்து அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டனாலே, like I'm not enjoying that ride. அதனால தான் சொன்னேன், the liminal space can be for even few minutes to a longer time. சின்ன ஒரு மினிட்ஸ்ல இருந்து அது போகலாம். அந்த மினிட்ஸே சிலருக்கு ட்ராமாவா மாறும். அதனாலதான் அந்த தட் லிமினல் ஸ்பேஸ்க்கு ஒரு க்ளோஷர் யாராவது இருந்ததுன்னா வேணும்னா அது க்ளோஷர் கொடுக்கலாம். அந்த மாதிரி சொன்னதே அதுக்காக தான். எப்ப எல்லாம் அது கர்வ் எடுத்ததோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு நீங்க அந்த பயம் கவுச்சுல, ஐயோ நான் விட்டுட்டேன்னா உயிரோட வைக்கணும், இது பண்ணிடணும் அப்படின்னு அந்த அதுதான். பட் யூ டிட் கிவ், யூ வேர் தி ஹோப் தட் யூ வில் கெட் இன். அதுதான். ரங்கராட்னம் சொன்னதுனால கூட ஒரு எக்ஸாம்பிள், ரங்கராட்னம் மேல டாப்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்க அடுத்ததுல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து ஒரு ஆள் காமிச்சானா, 2 ஒரு ஸ்க்ரூ காமிச்சு மேல இருந்து விழுந்தது உண்டான்னு கேட்டானா. பாகையில இருந்து எடுத்துருக்கான், வேற கதை. வேணும்னு மேல இருந்து விழுந்ததுங்க உண்டா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு பேர் லிமினல். அதுக்கப்புறம் அவன் இறங்குற வரைக்கும் அவன் லிமினல் ஸ்பேஸ்ல தான் இருப்பான். பேசுறீங்களா? ஆமாம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். சகோதரின் எங்களோட சிந்தனையை தூண்டி இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில எல்லாருக்குமே நாங்கள் தாண்டித்தான் வந்திருப்போம், இன்னும் தாண்டவும் இருக்க போகின்றோம், தாண்ட போகின்றோம். அந்த வகையில நாங்க வந்து நிறைய இது சந்தர்ப்பத்தை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். இது வந்து நேர்மறையாக கூட இருக்கலாம், எதிர்மறையாக கூட இருக்கலாம் அந்த சந்தர்ப்பங்கள். அதுக்கு வந்து தைரியம், துணிவு, தன்னம்பிக்கை, பயம், நம்பிக்கையின்மை என்ற கோணத்துல கூட நாங்க இதை பார்க்கலாம். நீங்க அந்த தோணியாண்டு சொல்லும் போது அந்த தோணியில நாங்க நேர்மறையா போன சந்தர்ப்பங்களும் உண்டு, எதிர்மறையா போன சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றா தோணி பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா அது பற்றி பாதுகாப்பு செய்திகளை அறிஞ்சு போய்க்க வந்து நாங்க இப்போ மன துணிவோட இருப்போம், என்ன வந்தாலும் எங்களை எதிர்கொள்ளுவோம், இதுல எந்த விதமான ஒரு பயமும் இருக்காது. ஆனா அதே இது நாங்கள் இடம்பெயர்ந்து ஒரு தோணியில் ஏற்றப்பட்டு நாங்கள் ஏறி போகும் பொழுது எங்களோட வந்தவர்கள் அதுக்குள் இறந்து போனதையும் பார்த்து, ஆனா அந்த சூழல்ல அந்த நாங்க போற சூழல், நேரம், சந்தர்ப்பம், தேவை, அதை பொறுத்துதான் எங்களோட அந்த அந்த நீங்க சொன்ன இடம் வந்து வரையறுக்கப்பட்ட இடம் வந்து இருக்கிறத நான் உணர்ந்து கொள்றேன். அந்த 2 இடத்தையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஸ்டீபன் ஐயா சொன்ன மாதிரி இப்ப அதுக்கு நாங்க போகேக்க இப்ப ஒரு ஆளுக்கு சக்தி வந்துட்டு தாண்டா, எனக்கு சக்தி வந்தா பக்கத்துல இருக்கிறாலும் சக்தி எடுக்க வலிக்கிட்டுருவேன். அப்ப அது நாங்கள் இன்னொரு ஆளுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியதாகவும் அந்த பேசிருக்கலாம். அதே சமயம் அந்த அதான் அது எங்களோட துணிவை பொறுத்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். நல்ல ஒரு இது நாங்க இதுல 2யுமே பார்த்திருக்கிறோம். ஏனண்டா தோணியில போய்க்க இப்போ நாங்க இளத்துல கோயில் ஒன்றுக்கு போறது, அது வந்து பெரிய ஒரு நைனாதீவன்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியாது. அதுக்குள்ள
அப்படியே 200-300 பேரை கொண்டே 100 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்தோம்னா தள்ளி விடுவாங்க. நாங்க நம்பிக்கையா போவோம், ரசிப்போம். ஏனென்றா பயமே இல்லை. எப்படி என்றாலும் அங்க ஒரு நாளும் ஒரு தரம் அதுக்கு இறந்ததும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்க எப்படியாவது பாதுகாப்பா சென்றடைவோம் அந்த இடத்துக்கு என்ற ஒரு துணிவங்களுக்கு ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை அறிஞ்சதால எங்களோட மனதில பதிஞ்சிருக்கும். அப்ப அதனால நாங்க அதுல அது அது அதை ரசிச்சு கொண்டுதான் நாங்க போயிருக்கிறோம். அதே மாதிரி அதே ஒப்போசிட்ட நாங்க எதிர்மறையா பாக்க இந்த இடம்பெயர்ந்து நாங்க போய்க்க வந்து இப்படி போகேக்க குண்டுகள் எல்லாம் வந்து விழுது, எல்லாரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஆனா கண்டிப்பா நாங்க அந்த இடத்தை விட்டு என்னோட இடத்துக்கு போகணும்ன்றது தெரியுது. ஆனா போகாமையும் இருக்க முடியாது. கண்டிப்பா நாங்க போய்த்தான் ஆகணும். நாங்க ஏறுகின்றோம், போகின்றோம். இறப்பவர்கள் இறக்கிறார்கள், கரை சேருபவர்கள் சேருகிறார்கள். அப்ப அந்த இடத்தை தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். உண்மையிலே அருமையா இருந்தது. மிக்க நன்றி. நன்றி ஐயா, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி அஹிம்சிகா அவர்களே. அதாவது இந்த ஒரு மாதிரியான ஒரு வலியான இந்த கசப்பான இந்த ஒரு அனுபவம் இது ஆப்டா தான் இருந்தது. நீங்க ரொம்ப ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஆனா அது எவ்வளவு வலிகளை வந்து உங்களுக்கு இப்ப அது கொண்டு வந்திருக்கும். திருப்பியும் நீங்க அந்த மொமெண்ட்டுக்கு போயிருப்பீங்க இல்லையா? அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க அதுக்கு திருப்பி இந்த இதுல பிரசன்ட் பண்ணிருக்கிறீங்க. தேங்க்யூ அகைன். நன்றி, மிக்க நன்றி. அதே அந்த நேர்மறையா போய்க்கு நாங்க வந்து 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து 200 பேர் போய் நாங்க பாதுகாப்பாத்தான் போனோம். அதே இது ஒரு பயப்பட்ட எங்களோட நண்பர் ஒருவர் ஃபேமிலியா அதுல ஏற இல்லாம தான் 5000 ரூபாய் கொடுத்து தனி போட்டு கொடுத்து தனியா அவர் வந்து சேர்ந்தார். நாங்களும் ஒரே இடத்தை தான் போய் சேர்ந்தோம், அவர்களும் அப்ப எங்களோட அந்த மனநிலை வந்துதான் எங்களோட மன துணிவு, என்ன சொல்றது, தைரியம், தன்னம்பிக்கை தான் எல்லாமே என்று நான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. எல்லாருடைய கருத்துக்களும் நன்றி. நல்லா இருந்த வாழ்த்துக்கள். நீங்க வந்தது நல்லது. அதாவது இவங்கதான் இலங்கையில இவங்க பட்ட அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பேசின ஒரு சிச்சுவேஷன்ல பல நேரங்கள்ல இவங்க அனுபவிச்சிருக்காங்க. பல நேரங்கள்ல வீட்டுல வாழும் போதே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலைமை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு அங்க பாம்பு விழுந்துச்சா நம்ம வீட்டுல விழுமா, பக்கத்து வீட்டுல விழுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இவன் சுட்டுட்டான்னா நம்மளது கேட்கனா சுட்டுடுவானான்ற அந்த பயம் இருக்கும். கடைக்கு போறதுக்கு, ஒரு பெண்ணை கடைக்கு அனுப்புறதுக்கும், ஒரு பையனை குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கும் பயம் இருக்கும். சோ அந்த ரியல் சிச்சுவேஷன் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தும். அது அகிம்சிக்காலாம் சொல்லும் போது அது இது இருக்கு. உங்களை நாங்க திருப்பி அந்த நினைவுகளை கிளறிட்டோன்றது நீங்க நினைச்சுக்கோனா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். மகிழ்ச்சி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வாங்க வாங்க வினிதா சார் வாங்க. சரி, அப்படி ஒண்ணும் இல்லையா, நாங்க அதை பயத்து கொள்றது இல்ல, உங்களுக்கு நன்றி கூறுறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார். நான் இந்த பிளேயரை பார்க்கவும் இல்லிமினல் ஸ்பேஸ்ல போய் இன்டர்நெட்டை பார்த்தபோது அதுல பாத்வேஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு பாத்வேன்னா புரியல. இப்ப நம்ம ராமு சார் அதுக்கு நல்ல கிளியரான விளக்கம் கொடுத்தாரு. அந்த பாத்வே அதுல அதாவது வெளியில வந்துட்டோம், இன்னும் டெஸ்டினேஷனுக்கு போகல, நடுவுல ஒரு இடம் அந்த மாதிரி. அதே மாதிரி பிரசவ ஆஸ்பத்திரி சொன்னாரு. ஏன்னா நம்ம கோபிகா அவர்கள் சொன்னது ஒரு இதுவா இருந்தது, அதாவது தியரி மாதிரி இருந்தது. இது எளிமையா புரியுறது மாதிரி இருந்துச்சு. வெளியில நின்றுகிட்டு இருக்கான், அது என்ன குழந்தைன்னு தெரியல. அப்போ ஒரு மனசுல அது பறக்கிற வரைக்கும் அது அதனுடைய எல்லாம் இருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில சிச்சுவேஷன்ஸ் வர்றது அப்படி எல்லாம் பல சிச்சுவேஷன் இருந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப எனக்கு என்னமோ திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அதாவது வழுக்கல் நிலத்துல ஊன்றுகோல், அதாவது வழுக்கல் நிலம், அது ரெண்டு வழுக்குது, எங்கேயும் போக முடியாது, அங்கேயும் வழுக்கிற நிலத்துல ஊன்றுகோல் ஒண்ணு வேணும்னா அது ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லுன்னு சொல்றாரு. அந்த சரியான ஒரு நல்ல ஒரு இது. இப்ப பக்கத்திலேயே ஒருத்தர் இருந்தாரு, தம்பி நல்லா பிறந்தது, ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க, எல்லாருக்கும் அப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொன்னாருன்னா நமக்கு ஒரு இதா இருக்கு. நிறைய பேர் இப்ப தெய்வம்னு நம்பினவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தா ஒரு வேளை அவங்களுக்கு சரி கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே இந்த இடத்த கடக்கிறதுக்கு அது தோதா இருக்கு. அதை பார்த்துன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றேன். அதை கடக்கிற போது அது சிரமமா இருந்தா அந்த ஸ்டேஸை கடக்கிறது
ஒன்று யாராவது பெரியவர்களுடைய துணை இருந்தா ஈஸியா இருக்கும், அல்லது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் இருந்தா ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி பாக்குறேன். ஆனா ஒரு நல்ல டிஸ்கஷன், நல்ல ஒரு பலதை யோசிக்க வச்சீங்க, ஒவ்வொருத்தர சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி சார். லதா மேடம் வாங்க. கோபிகா, நான் வந்து ஜஸ்ட் ஒன்லி பை 8 o'clock ஐ ஹவ் ஜாயின்ட். அதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐ குட் நாட் ஹியர். நான் ரெக்கார்டிங் டெஃபினட்டாக பார்க்குறேன். வினயதித்தன் சார் சொன்ன மாதிரி நானும் இந்த டாபிக், இந்த வேர்ட் பார்த்தோன்னே நானும் சர்ச் பண்ணேன். ஸோ நீங்கள்லாம் சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதனால உங்களுடைய இதுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் ஐ கேனாட் கிவ் யூ. இப்போ வந்து ராமு சார் இது ஒன்று சொன்னார் இல்லையா சார், நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி பற்றி சொன்னீங்க, அதில் ஸ்கின்னு கூட சொன்னீங்க. எறும்பு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். அது எப்படி சார், அது எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட இம்மிடியேட்டாக நமக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் கூட நான் அப்படி அரிச்சிக்கிறேன். அது ரீசன் என்ன? ஸோ அடுத்த செகண்ட் ஐ ஹவ் டு டூ. அதெல்லாம் ஸ்கின் வந்து அந்த இதில், அந்த கேட்டகரியில் வராது சார். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சார், இப்போ நீங்கள் இது அந்த ராட்னத்தில் டாப் பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க, அது எனக்கு புரியல. மைக்கு டாப்ல ஒரு ஆள் இருக்கிறான் ரங்கராட்னத்துல. அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் கீழே நிறைய இருக்குது. இப்ப நீங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டு அது மேல இருக்கிறவனை கூப்பிட்டு, மேல இருந்து உழுந்துதானா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இறங்குற வரைக்கும் அவன் என்ன ஆவான்னு கேக்குறேன் நான். சார், அந்த இது வந்து மேல இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனைன்னு இல்லை சார், அவனுக்கு கீழே இருக்கிறவன்ட்ட கேட்டாலும் அவனுக்கும் அதே ஃபியர் தான் சார். கம்மி ஆடிங்க, மேல இருக்கிறான்ல மேடம், உங்களை மாதிரி புத்திசாலிங்க அப்படி யோசிப்பாங்க. யாரது வேணா இருக்கலாம். ஓகே, ரைட் சார். அந்த அன்சர்டனிட்டியும், நீங்க வெளில வந்துட்டீங்க, தரையில இல்ல, இப்ப நீங்க திருப்பியும் கீழே வந்து சேரல, நடுவுல அந்த இடத்துல இருக்கிறீங்கல்ல, அந்த ஏரியா லிமினல் ஸ்பேஸ். அந்த வேர்டிங்கும் அந்த ஃப்ரேஸும் அவங்க கண்டுபிடிச்சது ரொம்ப நல்ல செய்தி. அதை பிரசன்ட் பண்ணி யோசிக்க வச்சது நல்ல செய்தி. ஸ்டீஃபன் சார், நீங்க சொன்னீங்க இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இதாயிடுமோ அதாயிடுமோ, இன்னும் நம்மளையும் பயமுறுத்துடுவாங்க, அவங்களும் பயந்து நம்மளையும் பயமுறுத்துவாங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு ஆங்கிள். பட் தெர் இஸ் அன் அதர் ஆங்கிள். இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நான் படி ஜாலியா இருப்பேன்ட்டு இருக்கக்கூடாது. சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹவு டு கம் அவுட் ஃப்ரம் தட் ப்ராப்ளம்ங்கிறதும் நம்ம திங்க் பண்ண முடியும். இப்போ ஒரு ஷிப்பில் இருக்கோம், ஏதோ ஒரு தண்ணி நிறையா வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம்னு நம்ம எதிர்பார்த்தா தான் சார் அதுக்கான சொல்யூஷனோட நம்ம நிற்க முடியும். முதல்ல இருந்து மீட்டிங்க கேட்டிருந்தீங்கன்னா இது சொல்லியிருக்க மாட்டீங்க. இன்னொரு முறை ரெக்கார்டிங் கேளுங்க, அதுக்கப்புறம் இதை பேசுவோம். ஓகேங்களா? முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். நீங்க பாதியில கேட்டா இப்படிதான். டீச்சரை கப்பல்ல ஏத்தி ஓட்ட போடுங்கயா. அதுதான் சார், ராம சார் கூட இருந்தாருன்னா ஓட்ட போட்டுருவாரோ, நான் எனக்கு ஐடியா வந்துரும். நீங்க வேற சிச்சுவேஷன் சினாரியோ மாத்திட்டீங்க. நாங்க சொன்ன சினாரியோ வேற, நீங்க சொல்றது வேற, மாத்திட்டீங்க. தேங்க்யூ லதா. அப்புறம் அந்த இப்போ நீங்கள் 1-2 சொன்னீங்க, இந்த மிடில் வே அப்படிங்கிறது, அதில் ஏதோ சில இது புரிஞ்சுது. ஏன்னா நெட்லேயும் நான் ப்ரௌஸ் பண்ணேன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால தான் நான் வெளில போயிட்டு வந்து 8 மணி ஆனாலும் ஏதோ கொஞ்சமாவது கேட்கலாம் தான் உடனே நான் கனெக்ட் ஆனேன். என்ன சார்? கோபிகாக்காக வரல. அதுதான் சார், கோபிகாது டிஃப்ரெண்டா இருக்கு. ஹவ் டு லிசன். ஏதோ ஒரு 2-4 லைன் இருந்தா கூட போறோம். சம்டைம்ஸ் 8:20 வரைக்கும் கூட போகும் இல்லையா? அப்படின்னு நான் நினைச்சுதான் இமீடியட்டா கனெக்ட் ஆனேன்னு சொன்னாங்க. சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். ஐ வில் சென்ட் a message. தேங்க்யூ லதா, தேங்க்யூ. விட்டுருங்க சொல்லாதீங்க சார், சொல்லட்டும் சார். It is his opinion. Let him tell. சரி, நாங்க கேட்கணும்ல. சக்கரவர்த்தி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. கோபிகா மேடம் நல்ல அருமையான நல்ல டாபிக்கை எடுத்தாங்க. எல்லாருடைய பர்சனல் லைஃப்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. எல்லாமே பாசிட்டிவ், அவங்க எப்படி போகலான்ட்டு.
எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு. வெதர் இதை வந்துட்டு இங்கே நீங்க அதை எப்படி தெரியல, லிமினல் ஸ்பேஸ்ல வருமா என்னன்னு தெரியல. இது வந்து நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில ஏதோ ஒரு இதுல அவரு சங்கடப்பட்டுட்டார். அவரு ஒரு டெசிஷன் எடுத்துட்டார், இன்னைக்கு ஹேங் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனா அது யாருக்கிட்டையும் காட்டிக்கல. அந்த முந்தின நிமிஷம் சாப்பிடுற வரைக்கும் கூட ஒய்ஃபு கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் யாருக்கிட்டையுமே காட்டிக்கல. நைட் ஒரு 12 o'clock போல இவர் வந்து கயிறு மேல தொகை விட்டுட்டாரு. ஒரு டெசிஷன் எடுத்துட்டார், நிச்சயமா இன்னைக்கு நம்ம இப்போ ஹேங் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் அந்த மிட் நைட்ல ஃபோன் பண்ணார். அவங்களுடைய குரலை கடைசியா கேட்கணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றாரு, மிட் நைட்ல ஃபோன் வரும்போது என்ன ஏது நம்ம பதறி போய் எடுத்தா ஹலோ ஹலோன்னு பார்த்து அங்கே எதிர்மறையில் ஒன்றும் ரிப்ளை இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து யாரோ தூக்கத்தை கெடுத்தாருங்கன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போனை வைக்கிறேன். மறுபடியும் ரிங் ஆகுது. ஏதோ அவசரம் போல யாரோ ஃபோன் பண்றாங்க, மறுபடியும் எடுக்கிறேன். ஹலோ ஹலோன்ற அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து எடுக்கிறாங்க. இதை மாதிரி ஒரு சில யாரும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ யாராரும் எடுத்தாங்களோ, சில பேர் போன் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் விரும்பினவங்க கிட்ட மேக்சிமம் பேர்கிட்ட அவர் குரலை இது மாதிரி அவங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்டுடும். அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அவர் ஹேங் பண்ணிக்கிட்டார். இந்த லிமினல் ஸ்பேஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவர் அந்த இதுல இருக்கிறத அவருக்கு ஏதாவது அட்வைஸ்லாம் பண்ணி என்ன சங்கடம் தான் பார்த்துக்கலாம் போகலாம் ஒரு தைரியத்தை சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அவருடைய மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாருக்குமே தெரியுது அந்த லிமினல் ஸ்பேஸ் நீங்க சொல்ற மாதிரி மேபி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் அந்த. ஆனால் அவர் வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டார், நிச்சயமா நம்ம இன்னைக்கு ஹேங் பண்ணிக்கணும். யாருக்குமே இது தெரியும், தெரியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படி நடந்து போச்சு. மறுநாள் காலையில் ஃபோன் வருது, இந்த மாதிரி அவர் ஹேங் பண்ணிட்டாருன்ட்டு. அது இப்போ நினைச்சு பார்க்குறேன், நீங்கள் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும் போது அவங்களுடைய மனநிலை. இவர் அது மாதிரி டிட்டர்மைனோட இருக்கார். எல்லார்கிட்டையும் கூடுமானவரில் யாராலும் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. அதுதான் இது. நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு விளங்குறது. அந்த லிமினல் ஸ்பேஸில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்கள காப்பாற்றிருக்கலாம் ஏதோ ஒரு இது பண்ணி. பட் அந்த வாய்ப்பு இல்லாத போச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நான் ஒண்ணு சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இந்த பேர் சொன்னா நம்ம இந்தியாலயே எல்லாருக்கும் தெரியும். அதாவது இப்ப அந்த பைசாரன் வேலி அங்க நாங்க போகும்போது இப்ப ரீசெண்டா போனோம். அங்க போகும்போது பஸ்டா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இட் இஸ் 100% ட்ரூ. அதாவது போற வழி வந்து அது ஒரு அந்த பஸ் ஸ்டாப்பு சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து அந்த மலைக்கு ஏறணும். அங்க எந்த வழியிலையும் போக முடியாது. எய்தர் யூ கோ பை வாக் ஆர் யூ ஹவ் டு கோ பை அந்த ஹார்ஸ். அதுல போகும்போது அது ஏறுற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அது அவ்வளோ வஸ்டா ரூட் இருக்கும் அப்படின்ட்டு. ஏறின உடனே அது கொடுமையா இருந்த உடனே எங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. போய் சேருவோமா அந்த இடத்துக்கு, நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோமே இந்த ஏஜ்ல. எனி ஏஜ் இருந்தாலும் அது கஷ்டம்தான், அது இந்த ஏஜ்ல ரிஸ்க் எடுத்துட்டோமேன்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயந்து போய் அவ்வளோ டென்ஷன். இதுல வேற ஒரு எங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி சொன்னா, அவ போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, விழுந்துருவணும்னு இருந்தது, ஒருத்தங்க விழுந்துட்டாங்க, அது மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க நெகட்டிவா. அதெல்லாம் வேற மைண்டுக்கு வருது. போய் சேருவோமா இல்லையான்னு ஆச்சு. அட்லாஸ்ட் போனோம். எங்களை மாதிரிதான் நிறைய பேர், சில சின்ன பசங்க கூட கதறி கதறி அழறாங்க. எதுக்குன்னு நான் கேட்டேன் அந்த பேரண்ட்ஸ்ட. வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாமேட்ட, இந்த வந்த வழியை நினைச்சு அவ அழறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இந்த லிமினல் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணேன், இப்போ கோரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோ டென்ஷன் ஆகி, இப்போ சார் சொன்னார் இல்லையா அந்த ஸ்க்ரூ, அந்த மாதிரி தான். அதே மாதிரி நாங்க பயந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆள் விழுந்தாரு. ஒன்னும் இல்லை, அவரு லைட்டா திரும்பி இருக்காரு அந்த குதிரையில உட்கார்ந்து இருக்கும் போது. அதுல ஏதோ பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த லிட்ரலி டிப்பு எட்ஜில் குதிரை போகுது. இந்த பக்கம் விழுந்தான்னா அவ்வளவுதான், ஃப்ராக்சர் தான். அவ்வளோ கொடுமையான நேரோ, நாட் ஓன்லி நேரோ, கரடு முரடான இது பாறைகள் உள்ள இடம். ரொம்ப ரொம்ப அந்த பாறை இடுக்கல அது கால் வைக்குது. தவிர அது வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சதுன்னா போச்சு. நம்ம அதுக்கு என்ன ஆகுமோ தெரியாது. அதுக்கு ட்ரெயின்டு குதிரையா இருக்கும், நமக்கு நிச்சயமா ரொம்ப முடியாம போகும் அந்த மாதிரி. ஸோ அதை இந்த சிச்சுவேஷன் இந்த இதோட நான் கோரிலேட் பண்ணி நமக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு நினைச்சு பார்த்தேன். தேங்க்யூ.
தேங்க்யூ. வாங்க சார், சார். சக்கரபாணி சாருக்கு ஒரு ஆன்சரு. நார்மலா சூசைட் பண்ணிக்கிறவங்க வந்து வெர்பலா சொல்லலைன்னாலும் பாடி லாங்குவேஜ்லயோ ஏதோ ஒரு மொழியில நானே தற்கொலை பண்ணிக்க போறேங்கிற மெசேஜ 100 விதமாக கன்வே பண்ணிருப்பாங்க கடந்த ஒரு மாதத்தில். இது கூட இருக்கிறவங்கள திட்டி குறை சொல்லி புண்ணியம் இல்ல, அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மக்களுக்கு கிடையாது. ஆனாலும் இவர் மெசேஜ் கொடுத்துனே தான் இருக்கிறாரு. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், ஐ எம் கோயிங் டு லீவ் அப்படிங்கிற மெசேஜ எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால கொடுப்பாங்க. அது குடும்ப உறுப்பினர்களோ இல்ல அலுவலக கலையிலையோ கண்டுபிடிக்க முடியாது. சைக்காலஜிஸ்டா இருந்தா கூட அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு போக்கஸ் பண்ணாதான் முடியுமே தவிர ஜென்ரலா முடியாது. ஐ கேன் ரீட் பாடி லாங்குவேஜ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு ஆளை பார்த்தா சிலதுனால கணிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு ஆளையும் பார்த்துருந்தேன்னா என் லைஃபே ஓடாது. ஐ காட் டு பி கம்ஃபர்டபுள் வித் பீப்புள் நேச்சுரலி. பார்க்கணும்னு நினைச்சேன்னா இதுக்காக அப்படின்னு நினைச்சா பண்ணனா நான் தெளிவா பாடி லாங்குவேஜை பார்த்து நான் சில இன்ஃபர்மேஷன் டீகோட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால சைக்காலஜிஸ்டும் அன்லெஸ் எங்கேயோ ஒரு பொறி தட்டி இந்த ஆளு வேற மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் உஷாரா பார்ப்போம்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். இவருடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட், இப்போ நீங்க உங்களை மாதிரி ஒரு 5 பேருக்கு ஃபோன் பண்ணாரு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு இடத்துல டமால் இந்த ஆள் ஆட ஆரம்பிச்சு டேய் எனக்கு முடியலடா அப்படின்னு ஒரு லைன் சொல்லியிருந்தா எல்லாம் மாறி இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிற மாதிரி அவர் தட்டி பார்த்துருக்கிறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால போயிட்டாரு அவர். பட் இதுவும் கூக்குரல் தான், என்னை காப்பாத்து அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் தான் இந்த டெலிபோனோட மெசேஜும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னொன்னு சொல்லுவாங்க தானே சார், இந்த மாதிரி சூசைட் அப்படிங்கும்போது அந்த ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த மொமெண்ட் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும், இருந்து பண்ணிப்பாங்க. அந்த மொமெண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதாவது டிசிஷன் முன்னாடியே எடுத்துட்டு இருப்பாரு. நீங்க சொல்ற 5 மினிட்ஸ் வந்து அந்த ஹேங்கிங் பீரியட் தானே தவிர மத்தபடி டிசிஷன் எல்லாம் முன்னாடியே எடுத்துட்டு இருப்பாரு. அவரு கன்வே பண்ணி இருக்க மாட்டாரு. அவர் வந்து இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு டெசிஷன் எடுத்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, யாருக்கிட்டனா ஒருத்தர்கிட்ட பேசி பார்க்கலாம், இல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் பேசி பார்க்கலாம், எங்கேயாச்சும் ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, வேற எதனா பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவர் பேசி இருந்தாருன்னா எங்கேயாச்சும் ஒரு எங்கேயாச்சும் கனெக்ட் ஆயிருக்கும். அவர் வந்து டெசிஷன் எடுத்துட்டாரு. என்ன இதுக்கு ஒண்ணுமே தீர்வே இல்லைன்ற விஷயத்த அவர் முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கு தீர்வு நான் இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. அடுத்தது வந்து நான் போன பிறகு எவன் என்ன இது ஆனாலும் பரவாயில்லன்ற முடிவு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி யோசிக்க கூட இல்லை அவரு. நான் போயிடணும், இருக்கக்கூடாது, எப்படி வேணா போட்டோம் அப்படின்றது. உண்மையாவே நான் போயிட்ட பிறகு இந்த குடும்பத்துல இருக்கும் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற யோசனை வந்ததுன்னா இந்த முடிவு எடுத்துக்க மாட்டாரு. எடுத்தாலும் இது நம்ம எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுன்னு யோசிச்சிருப்பாரு. அந்த முடிவு அவர் எடுக்கல. அவர் ஒரே முடிவு தான், நாம இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடணும், எவன்னா கேட்ட போட்டோம் அப்படின்றது இன்டைரக்டா, டைரக்டா கிடையாது. டிசிஷன் எடுத்துட்டாரு. அவர் போன் பண்ணாரு, கேக்குறாரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடைக்காது. ஏன்னா அவர் எதையுமே கன்வே பண்ண விரும்பல. அவர் ஜஸ்ட் 4 குரலை கேட்டுட்டாரு, முடிச்சிட்டாரு. விஷயம் அதுதான். ஒரே ஒரு விஷயம் தான், அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியும், இந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ கொஞ்சம் உஷாரா கவனிக்கலாம். ஆனா யாரையுமே கணிக்க முடியாது. நல்லா தானே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல ஒன்னும் உள்ள வச்சுட்டு இருக்கோம் சொல்ல மாட்டாங்க. சிச்சுவேஷன் பேடா இருக்கிறப்ப ஒண்ணு சேர்ந்து பேசி ஈஸி பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, எந்த சிச்சுவேஷன்ல வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வெளியில இவங்க பல பிரச்சனைகளை மாட்டின்னு இருப்பாங்க, உள்ள வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிசிஷன் எடுக்குது. பல காரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு நம்ம பேசணும். யாரா இருந்தாலும் எந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகும் யாருக்கிட்டனாலும் ஒருத்தர்கிட்ட பேசணும். எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசலாம். பேசணும்னா கொஞ்சம் அந்த இடம் அப்படி நகர்ந்து போகும்போது அங்க உங்களுக்கு பல விஷயங்கள் திறக்கும், பலரோட வாய்ப்புகள் கிடைக்கும். அது நம்ம செய்யறது இல்லை. அதுதான் வாங்க மிகப்பெரிய விஷயம். பிரச்சனை வாங்க. வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க கோபிகா. நான் வந்து என்னோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்றேன். 2006 ஜனவரி எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம். அந்த டயத்தில் எனக்கு அது மேஜர் ஆக்சிடென்ட்லாம் தெரியாது. கல்யாணத்தும் போது நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒன்று தான் நான் கேட்டது. நான் படிச்சிருக்கேன், அது என்னோட இஷ்டம், பட் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படி பேசி தான் கல்யாணம் பண்ணணும். பட் எனக்கு செப்டம்பர் 5 வெட்டிங் டே, செப்டம்பர் 9th மெட்ராஸ் வந்தோம். நான் அக்டோபர்லேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ்.
அப்போலேருந்து நான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கேன். 2003 அக்டோபர்ல போக ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த லூமினல் ஸ்பேஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தேன். ஓகே, எல்லாரும் சொன்ன மாதிரி ஓகே நம்ம லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி இருக்குன்னு. பட் ஒரு 10 to 15 டேஸ்ல அது மாறும் பொழுது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்டீஃபன் சார்லாம் சொன்ன மாதிரி நான் தப்பாலாம் யோசிச்சு அந்த மாதிரிலாம் நிறைய ராங் டெசிஷன்லாம் எடுக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் இருந்தது. சம்பவம் அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 உங்களுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு நைட்டு வந்து கால் வருது. அன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, மழை பெய்யுது. நான் சூளைமேட்டில் இருக்கேன், இவங்க எங்கேயோ இந்த பள்ளிக்கரணை ரோட்ல கீழே விழுந்திருக்காங்க. என்ன ஹிட் பண்ணுச்சுன்னு தெரியாது, ஸ்பாட்ல கான்சியஸ் இல்லை, அவ்வளோதான் தெரியும். ரோட்ல போன ஆட்டோக்காரன் யாரோ போகும்போது கிடந்திருக்காங்க, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருக்கான் லீவு அப்படின்ட்டு அவன் கிராஸ் பண்ணி போயிருக்கான். ரிட்டர்ன் போகும்போதும் அங்கேயே இருக்கவும் என்ன அந்த நேரம் அவனுக்கு தோணுச்சோ தெரியல, பக்கத்துல காமாட்சியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் டயல்டு நம்பரை வச்சு எங்க நேட்டிவ் கும்பகோணம், அங்க இருக்கிற பையனுக்கு கால் போயிருக்கு. அவன் கால் பண்ணி எனக்கு சொல்றான் நைட்டு. அப்போ எனக்கு வந்து 1 year பேபி கையில. ஊரே தெரியாது, இப்பவே எனக்கு மெட்ராஸ் பாதி தெரியாது, அப்போ எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட பிரதருக்கு கால் பண்ணேன். அவன் வந்து சைதாப்பேட்ல ஒரு மேன்ஷன்ல இருந்தான். நான் நினைச்சேன் சரி ஓகே, ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, வண்டியில மழை ஸ்லிப் ஆகி இருக்கலாம், ஒரு ஃப்ராக்சரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போறேன். டாக்டர் சொல்றாங்க நீ படிச்சிருக்கியாமா, ஓகே குழந்தைய கொடுத்துட்டு வான்றேன். ஏன்னா குழந்தை குட்டி பாப்பா இல்லையா, 1 year இல்லையா, நீ கொடுத்துட்டு வாமான்றாங்க. எனக்கு புரியல. கேஷுவாலிட்டியில படுத்திருக்காரு, கான்சியஸ் இல்லை, நார்மலா படுத்திருக்காரு, ஒன்றும் தெரியல. கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போன்றாங்க. வேற எதுவுமே பேசல. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எனக்கு அப்படியே பூமி கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இல்ல இல்ல நீங்க வென்டிலேஷன் வைங்க அந்த இதெல்லாம் அப்போ சொல்லி ஒரு 3 நாள் கழிச்சு வி கேம் டு நோ தட் ஹி வாஸ் அலைவ். ஸோ அப்போ நாங்க கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகி ஊருக்கு போயிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 5-6 months இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போயிடுச்சு. வேற ஆப்ஷன் இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு. வேற கான்சியஸ் அப்பப்போ வருது போகுது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். நான் எப்படி இருக்கிறது, எங்க இன்லாஸ் வந்து யாரோ சொல்லிட்டானா இந்த குழந்தை பிறந்ததுனாலன்ட்டு என்னையும் என் பையனையும் சேர்க்க மாட்டேன்றாங்க. எனக்கு வந்து அப்ப அடுத்த சிச்சுவேஷன். ஸோ எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணணும், எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன். முன்னாடியாவது நான் மட்டும் இப்போ குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி வளர்ப்பேன், அப்பா அம்மா எவ்வளோ நாள் என்னை வச்சு பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து 2006 மே அந்த பீரியட் வரைக்கும் இந்த மாதிரி போகுது. நான் ஜூன்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கும்பகோணத்துலயே நான் வேலைக்கு போனேன். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை. எங்க வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பேசுறாங்க, குழந்தையாலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசும்போது எனக்கு அது ரொம்ப வலிக்குது. என்னால அதை கேட்டுட்டு இருக்க முடியல. அப்போ நான் அங்க கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்க அப்ளை பண்ணி சென்னையில டிசிஎஸ் கிடைச்சது. சரி ஓகே நமக்கு கிடைச்சிருச்சு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை. இப்ப இங்க வந்தா நான் குழந்தைய கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா எனக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் திருப்பி குழந்தைய அப்பா அம்மாட்ட விட்டுட்டு இருக்கணும். ஸோ அந்த ப்ரொபேஷனரி பீரியட் கம்ப்ளீட் பண்ணனா தான் நான் ரெகுலர் எம்ப்ளாயியாவே மாறுவேன். அந்த 1 year நான் என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு கிரிட்டிக்கலான டைம். இல்லைன்னா ப்ரொபேஷனரியோட க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைய வந்து அப்பா அம்மாட்ட விடலான்னா அப்பா அம்மா வச்சுக்க மாட்டேன்றாங்க நாளைக்கு. ஏன்னா எங்க இல்லாவும் கும்பகோணம் தான். அப்போ அவங்க வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனை வரும், யாராவது சொல்லுவாங்க நான் வச்சு விட்டேன்னா அப்படின்னு சொல்லி அப்போ இன்னொரு பிரச்சனை. இந்த குழந்தையாலதான் சுத்தி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த குழந்தையே வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் பேப்பர்ல வந்ததுன்னா யாராவது இல்லாதவங்களுக்கு தத்து கொடுத்துடலாமா அப்படின்லாம் வந்து தேடுவேன். எப்படி மேட்ரிமோனி தேடுவோமா, யாராவது குழந்தை இல்லைன்னு கேட்டிருக்காங்களான்னு ஒரு ஸ்டேஜ்ல நான் தேடி இருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரொபேஷனரி முடிச்சு ஓகேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த த்ரூ அவுட் அவனை வளர்க்குற வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ். அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டாங்க, இல்லை வந்தாலும் வருவாங்க பார்ப்பாங்க கிளம்பிடுவாங்க, இருந்து பார்த்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு
கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்க முடியலன்ற ஸ்டேஜ்ல நானே பர்சனலா சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த அவேர்னஸ் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. யார்கிட்டயும் சொல்றதுக்கெல்லாம் வந்து நம்ம பிரச்சனைய சொல்லணுமா, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் இருந்தது. அப்போ சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு ரீசன் திருப்பி எந்திரிச்சு வந்துருவேன். அப்போ ஒருத்தவங்க கிட்ட மட்டும் சொன்னேன், சி இந்த மாதிரி ட்ரை பண்ணா கூட முடியல, கல்ல விட்டே வைக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வேகமா அழும் பொழுது சொன்னாங்க, இல்ல இல்ல நீ இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீ ஏன் இந்த மாதிரி டிசைட் பண்ற அப்படின்னு சொல்லி அப்ப அவரு வந்து சொன்னதுனாலதான் நான் பாடி டொனேஷனே. அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு வந்து இல்ல இல்ல நீ பண்ணக்கூடாதுன்னு உன்னை யாரோ ஸ்டாப் பண்றாங்க, அப்ப நீ அதை விட்டுரு அப்படின்னும் பொழுது சரி ஓ ப்ராப்பர்ட்டின்றதுனால தானே நீ இந்த மாதிரி தப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் 2013 பாடி டொனேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஓவர் கம் பண்ணி தான் வரனே ஒழிஞ்சு அந்த நெகட்டிவ் தாட் எனக்கு வரதே கிடையாது. அதே மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவங்க ஆபீஸ்லயா இருக்கட்டும், எங்க ஏரியாலயா இருக்கட்டும், இப்பெல்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு இப்ப நான் ஓப்பனா சொல்றேன்ல, இவ்வளவு நான் கோத்ரூ பண்ணி வந்திருக்கேன், நம்ம சொல்றது யாராவது ஒருத்தவங்க லைஃப் மாறுமா, அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா. நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லி ஒரு அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, லைஃப்ல அவங்க நிறைய மாறி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். இதுல இப்போ ரீசண்டா நான் வந்து பிப்ரவரியில தான் இந்த எம்ஓஎம்க்கு வந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் மென்டலி ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். நான் அஃபீஷியலா நான் யூஎஸ் போயிருந்தேன், எனக்கு அங்கே செட் ஆகல. நான் கிளம்பி ஒரு 4 monthsல வந்துட்டேன். எனக்கு பயங்கர செஸ்ட் பெயின். கடைசியில பார்த்தா இங்க டாக்டர் கிட்ட காமிக்கும் பொழுது யூ ஆர் ஃபேஸிங் ஆங்ஸைட்டி அட்டாக் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அது இன்னொரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் போச்சு. அப்போதான் அன்எக்ஸ்பெக்டடா இந்த எம்ஓஎம் ஆட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்தது. நான் சும்மா ஒரு நாளைக்கு வந்தேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீஃபன் சார் கால் பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணி பேசினாங்க. ஸோ அப்போ யாரு என்னன்னு கேட்கும் பொழுது நான் பேசும் பொழுது நான் ஏதோ கொஞ்சம் சொன்னேன். அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது மறுபடியும் அந்த பாசிட்டிவிட்டி எனக்கு வந்து ஓகே, நான் எப்பெல்லாம் டவுன் ஆகுறேனோ ஸோ திருப்பியும் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட். ஸோ இப்போ இந்த ரீசெண்ட்ல வந்து சார் மூலமா அந்த பூஸ்ட் நான் அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மீட்டிங் இருந்தாலும் அப்படியே சிஸ்டம் இருக்கும், நான் இதை வந்து விடாம அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாருக்கு வந்து பர்சனலா ஒரு தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, அவங்க பேசினாங்க, அவங்களுக்கு என்ன பேசணுமோ நான் அதை பேசினேன். ஷீ ரிலீவ்டு. அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க, கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுதான் விஷயம். நம்ம எவ்வளோ பேர் கவுன்சிலிங் கொடுக்குறோம், எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படின்னா எல்லாருமே, ஒரு சிலர் வந்து பண்ண மாட்டாங்க. பட் அவங்க ப்ராப்பராக எடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க பின்னாடி அனுபவிச்ச பல விஷயங்கள் இதுல இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண நான் இந்த சப்ஜெக்ட் போடும் போதே நான் பிரசன்ட் நவத்திங் பண்ணிட்டேன். ஏன்னா பிரசன்னா ஆல்மோஸ்ட் இதை விட பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் ஒரு 1.5 வருஷத்துல வந்து வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது பண்ணி ஒரு அது அந்த சிச்சுவேஷன்லயே ஒரு 10 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வளர்த்து, இன்னைக்கு அந்த குழந்தை வளர்த்து அந்த குழந்தை வேலை செய்யுது, இவ்வளவு வேலை செய்யுது, இந்தமா வேலை செய்யறாங்க. ஆனா கூட யாருமே கிடையாது. இப்ப லோன்லே இருக்காங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க, யாருமே கிடையாது. ரொம்ப ஒரு ஒரு லோன்லினஸ் தான். ஆனா அந்த லோன்லினஸ்லயே இவ்வளவு கரேஜ்ஃபுல்லா ஒரு தைரியமா இன்னைக்கு அவங்க தமிழ் கிரிக்கின் சேனல் வச்சிருக்காங்க. அந்த சேனல் போடுற வீடியோ எல்லாம் பாருங்க, சும்மா கொண்டு தள்ளுறாங்க, பயங்கரமா பேசுறது இல்ல, சைக்காலஜிஸ்ட் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க. அது எனக்கு ஆச்சரியம். எனக்கு எல்லாம் கேட்டா உங்களாலதான் சார் இருப்பாங்க. இது எனக்கு சிரிக்கிறத ஆரம்பிக்கிறதுக்கும் சார் தான் காரணம். என்ன கேட்டாங்க, என்ன சார் பேய் கேக்குதுன்ட்டு. தமிழ் கிரிக்கின்னு வையின்னு அவன், நான் சும்மா சொன்னேன் கிரிக்கின்னு வைன்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் கிரிக்கின்னு வச்சிட்டாங்க. ஆனா நல்லா போகுது சேனல். ராம சார் வாங்க என்ன சொல்றாரு. டீயை படிச்சதானயா அவங்க ஸ்ட்ரோக்கு கொடுத்தாங்கல்ல, தேங்க்யூ வெரி மச்னு வாங்காம நான் என்ன பெருசா பண்ணிட்டேன். என்னத்துக்கு டீயை படிச்ச நீ? படிக்கல சார், ஒன்லி ஹிப்னாட்டிக் தான் படிச்சேன். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ வெரி மச். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவ்வளவு இதா இருந்தது பிரச்சனை. நான் கிட்ட சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன். சொல்லாது ஸ்டோரி
ஆமா. அதாவது எனக்கு இப்ப நீங்க சொல்லவே தான் எனக்கு தெரியுது. யூ ஆர் அன் நான் இன்ஸ்பிரேஷன். வந்து வெளியில நான் ஷேரே பண்ணினது இல்ல. பட் இப்போ கொஞ்ச நாளா நான் ஆபீஸ்ல ஒரு டாக்ல சொன்னேன். ஸோ அப்போ வந்து ஒரு மென்ஸ் டேக்கு வந்து என்னை சுத்தி இருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணின மென்ஸ், இது நிச்சயமா நான் வந்து நானாலாம் இவ்வளவு தூரம் வரல, நிறைய சப்போர்ட் இருக்கு. ஏன்னா நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வீடு வாடகைக்கு பார்க்கணும் போது கூட நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் உயிரோட இருந்தாரு, அவரை கூட்டிட்டு வர முடியாது, பையன் ஊர்ல இருக்கான். எனக்கு இப்பவே வந்து சிவகுமார் சார் எல்லாம் செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்ப இன்னும் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்கு, நான் வீடு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வந்து பேச்சுக்கள் நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பெயின் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணி பண்ணி இப்போ வந்து அது பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்ப நிறைய இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் என்னோட ஆபீஸ் கலீக் வந்து ஒரு மால்ல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிட்டான் லாஸ்ட் மந்த். ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நான் நிறைய பாக்குறதுனால நம்ம சொன்னோம்னா யாராவது ஒருத்தவங்க மாறுவாங்க. ஒருத்தவங்க லைஃபுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்ட், ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு கிடைக்குமே, அதுக்காகவாவது நம்ம சொல்லலாம். நம்ம தான் 40 கிராஸ் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால இப்ப நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். பிரசன்னாக்கு ஒரு தைரியத்துக்காக ஒரு கை தரலாம்ல. ஐயோ அதெல்லாம் எதுக்கு சார்? என்கரேஜ்மென்ட் தான். ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு கை தட்டுறீங்களா? விவேக் வாங்க பேசு. அன்மியூட் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. இல்லையா? மைக் அன்மியூட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்களா சார்? ஆமா, உங்களதான் பேசுங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கோபிகா மேம், வண்டர்ஃபுல் டாபிக். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ண மாதிரி சார் வந்து ராமநாதன் சார் வந்து முத்தையா ராமநாதன் சார் இந்த டாப்பிக்கே கொஞ்சம் எளிமையா புரியுற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டாபிக்கோட சிவியாரிட்டி தெரிஞ்சுது. பேரலா நிறைய பேர் சொன்ன மாதிரி நான் இந்த வார்த்தையோட மீனிங்கு நெட்ல தான் கூகுள் பண்ணி தான் பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அவங்க ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்கிற விதம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கு என்ன அப்படின்ற மீனிங்கை. ஸோ இந்த லிமினல் ஸ்பேஸ் அப்படின்றது எல்லாவோட லைஃப்ல வர ஒரு கிரே ஏரியா அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த அறிவு கொள்முதல்னு ஒன்று சொல்லுவாங்க தமிழ்ல அழகா. என்ன சொல்றதுன்னா, அதுதான் உங்களோட இதுல போட்ட அதுக்கு பர்சனல் விண்டோல நீங்க ஆன்சரும் பண்ணியிருந்தீங்க, நியர்லி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமான டாபிக். இந்த டாபிக்கை ஈஸியா எளிமையா புரிய வைக்கிற மாதிரி லைவ் எக்ஸாம்பிள் அனெக்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் ஸ்டோரி அவர் லைஃப் ஸ்டோரி அப்படின்னும் போது மேடம் வந்து பிரசன்னலட்சுமி மேம் சொன்னதும் இன்னும் நிறைய பேரோட அவங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிளை சொல்லும் போது கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோரம்ல நான் வந்திருக்கிறது. நம்ம கண்ணதாசனோட புத்தகம் லான்ச்சும் போது தான் இந்த டீமை நான் லைவா மீட் பண்ணேன். ஸோ அப்பத்திலிருந்து ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் லிங்க் கிடைச்சது, சார் கொடுத்தாங்க, ஃபவுண்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ஆல். தேங்க்யூ கோபிகா மேம் ஃபார் த வண்டர்ஃபுல் டாபிக். தேங்க்யூ விவேக். விவேக் ராஜா சார் தொடர்ந்து பல தளங்கள்ல பண்றாரு. ஜேசிஸ்ல ரொம்ப ஆர்வமானவர், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜேசி டெல்டா அதுல எல்லாம் தொடர்ந்து நம்ம விவேக் ராஜா நிறைய பண்ணிட்டு. தேங்க்யூ சார். நாராயணன் சார் எதை சொல்ல வந்தீங்க? சார் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு சார், எனக்கு ஞாபகம் வந்தது. ஸ்டீஃபன் சாரும் மாலதியோட இங்கே கோயம்புத்தூர் வந்தப்போ ஊட்டி போயிருந்தோம். ஊட்டி போயிட்டு ரிட்டர்னில் ஆகும்போது குன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் வர்றது, குன்னூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். மழை அடிச்சது பாருங்க, பொட்டன்ஷியல் ரெயின். அந்த மாதிரி மழையை நான் பார்த்ததே கிடையாது. நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து 2 லேடிஸ், என் ஒய்ஃபு மாலதி மேடம் 2 பேர் பின்னாடி உட்காந்து, நானும் சிவன் சார் முன்னாடி நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். மழை சும்மா ஆழம் ஓடுது ரோட்ல, இறங்குறோம்.
இறங்குறோம், மலையில இருந்து இறங்குறோம். ஊட்டில இருந்து இறங்குறோம். எனக்கு என்னன்னா, நான் தான் வாஸ் காமன் கம்போஸ்ட். ஏன்னா யாரும் எதுவும் பேசலான்னா நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனா எனக்கு ஒரே ஒரு தாட் மட்டும் தான் இருந்தது. நான் வந்து பதட்டப்படலை. எனக்கு இந்த தாட் இருந்தேன்னா, என்னையும் சேர்த்து 4 பேருடைய உயிர் வந்து என் கையில இருக்கு. இது ஒண்ணுதான் என் தாட்ல இருந்தது. நான் அப்ப வரும்போது அந்த டிரைவ் பண்ணும்போது கூட அதை சொல்லலை நான். இப்பதான் சொல்றேன். அதோட ஹோட்டல்ல போய் நினைச்சேன், அதை ஏன் சொல்லி. எனக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன்ல இருப்பாருன்னு தெரியும். அதாவது அதுக்கு பேசிட்டு வந்தேன் சார். விஷனே இல்ல சார், ஒரு 50% தான் விஷன். என்னதான் வைப்பர் ஓட்டினாலும் அது அடி மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை. ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப காமா வந்து வண்டியை தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் டிரைவ் இன் மை லைஃப். அட் 70 ஐ ரியலி ரொம்ப அற்புதமான டிரைவ். ஒரு ஏர்பின் பெண்ட்ல கரெக்டா எடுக்கும் போது ஒரு பெரிய கல்லு கரெக்டா வந்து அப்படி திரும்பும் போது கல்லு எப்படி இருக்கும் பாருங்க. மழை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பினா வேற, ஆனா ரொம்ப பக்குவமா தான் எடுத்துன்னு வந்தார் சாரு. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட கைட் பண்ணிட்டே வந்தேன். பயங்கர எனக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு இன்னொரு விஷயம்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் அங்க இருந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இறங்குறது. அதுக்கு முன்னாடி இல்ல சார், மழையில எல்லாம் இந்த மாதிரி இறங்கி இருக்க மாட்டீங்க. அதுதான் நிறைய தடவை இறங்கி மழையில இறங்குனது, இந்த மாதிரி மழையில இறங்குனது கிடையாது. மழை, ஆனா சரியான மழை, சாதாரண மழை கிடையாது, சரியான மழை. இறங்கிட்டோம், நிக்க முடியாது எங்கேயும். அது முடியாது சார், நிக்க முடியாது சார், பின்னால வந்து இடிச்சிருவான். இல்ல சார், பின்னால வரணுக்கு தெரியாது சார். மழையில வச்சுங்களேன், பின்னாடி மழையில வண்டி இருக்குதா இல்லையா தெரியாது. அது ரிஸ்க். அதுதான் ரிஸ்க், வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து இத வந்து இதுல ரிலேட் பண்ணதான் தோணுச்சு எனக்கு. வேற வரைக்கும் இருந்த ஸ்பேஸ்ல எனியோ தேங்க்யூ நல்லா இருந்தது மேடம். கோபிகா, நான் வந்து என்னன்னு நினைச்சேன், வேற மாதிரி போச்சு. குட், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது. பர்டிகுலர்லி பிரசன்னா மேடம் சொன்னதும் இட் வாஸ் டச்சிங். சிங்கப்பெண் டாபிக் மீனிங்கே நான் பார்க்கல சார், எனக்கு என்னன்னே தெரியாது. இல்லன்னா நான் லேட்டாவது ஜாயின் பண்ணியிருந்திருப்பேன். வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஸ்பேஸ் பத்தி சொல்ல போறாங்கன்னு ஊருக்கு முன்னாடி வந்தேன் நானு. மேடம் எம்ஐஎம்இன் சிங்கப்பெண். நான் நாராயணமூர்த்தி சார் சொன்னதை நான் பொழிப்புரை ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்குது. அவரு நினைச்சினாரு கார்ல இருக்கிறேன்னு நினைச்சினாரு, வீட்டுக்கு போறேன்னு நினைச்சினாரு. இப்ப காரும் கோயிந்தா, வீடும் வரல. மாட்டினார், நல்லா வந்து மாட்டினார். ஆனா ஒண்ணு சார், இறங்கி மேட்டுப்பாளையத்துல அடையாளம் வந்தவங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள போனா பாருங்க, அப்பதான் வந்து உள்ள இறங்கும் போது கொஞ்சம் ஊட்டி விட்டு இறங்கும் போது கொஞ்சம் மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன்னு வச்சுங்க. ஆனா நாங்க பயந்து பின்னாடி சொல்லி இருந்தோம்னா ஒரு வழி ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் புரியக்கூடாது. 2 லேடிஸும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, பார்த்து தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ப்ராப்ளமே ஜாஸ்தி, அவங்க வேற அடிஷனல் ப்ராப்ளம். இன்னைக்கு வரைக்கும் 2 பேருக்கும் தெரியாது இவ்வளவு பிரச்சனைன்றது. அதுதான் கனெக்ட் பண்ணுவாங்க சார். அது நாராயணமூர்த்தி சார், அதுதான் லைஃப் will put us in a situation to master what we are. அதுதான் வந்து that's a different way of call rogue. அந்த ரோகர் சொன்னது வந்து இந்த மாதிரியான டெஃபினிஷன். சோ அது விதவிதமாக பார்க்கலாம். ஒரே ஒரு லைன், மோட்டார் சைக்கிள்ல ஒய்ஃபோட போறீங்க, மோட்டார் சைக்கிள் நின்னுச்சு. முதல்ல என்ன பண்ணணும்னு ஆம்பளைங்களை கேட்டோம், ஒய்ஃபா அனுப்பிடுன்னு நானுங்க. வண்டியை எப்ப வேணா பாத்துக்கலாம், ஒய்ஃபா முதல்ல அனுப்பிடு. கார் ஓட்டும் முதல்ல என்ன பண்ணணும்னா, மாலதி பக்கத்துல உட்கார்ந்தாருன்னா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகாது. பேசக்கூடாது, பேசலாம், ஆனா காரை பத்தியோ டிரைவிங் பத்தியோ நீ பேசக்கூடாது. வேற என்ன சப்ஜெக்ட் வேணா பேசலாம். கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பக்காவா ஃபாலோ பண்ண மாலதி எப்ப வந்து தைரியமா வருவேன் கூட வருவா. அது என்னன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப மட்டும் பேச ஆரம்பிச்சு ஐயோ எப்படி போங்க அப்படி போங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத. அத நான் அப்படியே இது பண்ணிட்டேன். டிரைவர் கோவம் வந்துடுது சார். ஆமா, ரொம்ப உரிமையா இருந்தா சார் அந்த இது தெரியும் சார் எங்களுக்கு. நீங்க சொன்னா தான் நாங்க பதட்டமாயிடுவோம் அப்படின்வாங்க.
எங்களுக்கு கரெக்டா நாங்க இல்ல அது டிரைவருங்க எல்லாருக்குமே சார் ஓட்டுறப்ப அந்த இது இருக்கு சார். வெளியில நம்ம பேசினாதான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். கூட வர லேடிஸ் தான் தொண்ணு எதையா சொல்லி டிஸ்டர்ப் கொடுக்கவே கூடாது. அவங்க கான்பிடென்ட்டை நம்ம உடைக்கவே கூடாது. ஒரு சின்ன வார்த்தை கூட உடைச்சிடும். எப்பயுமே டிரைவருக்கு வந்து அவங்க கான்பிடென்ட்ல ஓட்டினாங்கன்னா அவங்க பிரச்சனையே இல்லை. பின்னாடி பக்கத்துல உட்காந்தாங்கன்னா இருக்கிற கான்பிடென்ட் உடைச்சிடுவாங்க. நம்ம பாருங்க, அது எப்பயுமே அது கஷ்டம் தான். அதுல ஹஸ்பண்ட கரெக்டா வண்டி ஓட்டுன்னு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா கார் ஓட்ட தெரியாத ஒய்ஃப். சார் ஓட்ட தெரிஞ்ச ஒய்ஃப் கூட பண்ணுவாங்க சார். ஓட்ட தெரியாதவங்க ஜாஸ்தி பண்ணுவாங்க. மகிழ்ச்சி. நல்ல சப்ஜெக்ட் கோபிகா. அமுதா மேடம் அவங்க பேசலையா? இருக்காங்களா மேடம்? வாங்க அமுதா மேடம் இருக்காங்களா? வாங்க வாங்க அமுதா மேடம். இது வீடியோ ஓபன் பண்ணாதனால அவங்க காண இருக்கேன் சார். இருக்கேன். சாரி உங்களை கூட மறந்துட்டேன். பரவாயில்ல சார், நீங்க எல்லாரும் அழகா நிறைய சொல்றீங்க. அதை விட அழகா நீங்க சொல்லுவீங்க. வாங்க. கோபிகாவோட பேச்சு ரொம்ப அழகா இருந்தது. நீண்ட நாள் கழிச்சு கோபிகாவை பார்த்ததுலயும் கோபிகாவோட பேச்சு கேட்டதும் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் நம்ம ராமநாதன் சார் சொன்னது, நம்ம நாராயணமூர்த்தி சாரு, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரையுமே என்ன நான் பேர் சொல்றது, எல்லாருமே அவங்கவுங்க அந்த சூழலை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி சூழல் எல்லாருமே கடந்துதான் வந்திருக்கோம் சார் நம்ம. ஆனா அதுக்கு சொல்ற மாதிரி பேர் என்னன்னு தெரியாது. ஆனா அதை கடக்காம நம்ம வாழ்க்கையில வந்ததே கிடையாது. ஒவ்வொரு வயசுலயும் அதுக்கான சூழல் நமக்கு எப்படியோ வந்து சேருது. அது வந்து வாழ்க்கையில வந்து அப்படிதான் வரும் போல இருக்கு. அது வரும்போது அதை வந்து நம்ம எப்படியோ கடந்தும் வந்துடுறோம். அதுல ஒன்றும் சொணங்கி போய் உட்கார்றது இல்லை. அதை வந்து நான் ஒவ்வொரு முறையும் நீங்க எல்லாரும் பேசும்போது நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன், ஆனா நமக்கு கூட இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இப்ப அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே மலங்க 4-5 தெரு போற நட்ட நடுப்புற நிக்கிற மாதிரி இருக்கும். எதை பார்த்து போறோம், எப்படி போறோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த சூழல்ல வந்து நம்ம எப்படி, நான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஸ்டீபன் சார்ட்ட சொல்லியிருக்கேன். இப்ப நடந்தது ஒரு 2012ஆம் வருஷத்துல எனக்கு நடந்தது. அது பேப்பர் திருத்தறதுக்கு போயிட்டு பேப்பர் திருத்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கி, அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே பணம் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். அங்க வந்து பஸ் ரூட் கிடையாது, ஆட்டோல தான் போகணும். அந்த மாதிரி வந்துட்டேன். வந்து ஸ்டேஷன்ல இருந்து போய் ஒரு டம்ளர் கொஞ்சம் ஒரு காஃபியை வாங்கி குடிப்போன்னு குடிச்சிட்டு பேக்ல பாக்குறேன் பைசாவே கிடையாது. அந்த திருத்தின பணம், ஏற்கனவே வச்சிருந்த பணம், என்னோட பர்ஸு எல்லாம் எங்க விட்டேன்னு தெரியல. ஒண்ணுமே இல்லை அதுக்குள்ளார. அந்த வாங்கின காஃபிய திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டான், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. கொடுத்துட்டு பாரிஸ்ல அந்த துறைமுகம் அந்த பகுதியில வந்து நிக்கிறேன். எப்படி நான் போறது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல எனக்கு, நான் வந்து இதை வந்து பெருமைக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். வைரத்தோடு வைர மோதிரம் எல்லாம் வைரம் போட்டிருக்கேன், தங்கத்துல போட்டிருக்கேன், இது வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கேன், நல்லா பாக்குறதுக்கு அவ்வளோ பட்டு புடவை கிட்டு புடவையுமா நிக்கிறேன். கையில பைசா இல்ல, யாருகிட்ட போய் கையேந்துறதுன்னு தெரியல எனக்கு. நான் எப்படியாவது வந்து ஆகணும். எப்படி வருவேன்? என்னோட பர்ஸை போய் பேப்பர் திருத்தின இடத்துல போய் நான் தேடணும். அங்க போய் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு ஆட்டோல உட்காந்துருந்தாங்க. மெதுவா அவங்க கிட்ட போய், நான் இந்த மாதிரி கேட்கறவங்களை எல்லாம் நான் வந்து ரொம்ப சொல்லியிருக்கேன், இது என்னது இது பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு வந்து கேட்கறாங்க, ஆளை பார்த்தா இப்படி இருக்காங்க, இப்படி வந்து கேட்கறாங்களே அப்படியெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் நிறைய பேரை. ஏன்னா பாரிஸ்ல இது வந்து ரெகுலரா நடக்கும். அந்த ஆள்ல என்னையும் ஒரு ஆளா நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு வந்து என்னோட எல்லாமே உடைஞ்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உடைஞ்சு போச்சு. நான் யாரு என்ன எதுவுமே இல்லை. அந்த சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், ஒரு 10 ரூபாய் இருக்குமா சிஸ்டர் உங்ககிட்ட? ஒரு 10 ரூபாய் இருந்தா எனக்கு கொடுங்க. நான் வந்து பேப்பர் திருத்தினேன், அந்த இந்த ஸ்கூல்ல தான், ஆறுமுக நாடார் ஸ்கூல்ல தான் திருத்தினேன். அங்க போய் நான் என்னோட பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்குதான் லாஸ்ட் டே, எல்லாம் போயிருப்பாங்க, போய் பார்க்கணும். அப்ப அவங்க வந்து எனக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. நான் இதை உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுக்குறேன், நான் இந்த ஸ்கூல்ல தான் வேலை செய்யறேன், அந்த சிஸ்டர் மூலமா உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்
அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆட்டோக்கார பையனை பார்த்து அந்த பையன்கிட்டயும் நான் அந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தப்பா, என்கிட்ட 20 ரூபா தான் இருக்கு, என்னை கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல விட்டுரு, அங்க வந்து பர்ஸு இந்த மாதிரி போற வழியில அந்த பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா, நீங்க வாங்க டீச்சர், ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க டீச்சர், இருக்கும் டீச்சர்னு அந்த பையன் பேசிக்கிட்டே வந்து அந்த ஸ்கூல்ல என்னை கொண்டு வந்து நிறுத்தினாரு. உள்ள ஓடி போய் பாக்குறேன், எல்லாம் பேக் பண்ணிட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. நான் கொஞ்சம் அங்க இருக்கிறவங்களோட எல்லாம் கொஞ்சம் அதிகமா பேசுறதுங்கிறது என்னோட இயல்பா இருந்ததுனால என்ன நினைவுல வச்சிருந்தாங்க அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. அவங்க என்ன என்ன ஏதுன்னு இந்த மாதிரி என்னோட பர்ஸை காணும்ட்டு நான் திருத்தின இடம்லாம் போய் பாக்குறேன், காணும், எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, பயப்படாதீங்க, நீங்க வாங்க டீச்சர், நாங்க எங்க வேன்லயாவது கொண்டு வந்து உங்களை நாங்க வீட்டுல விட்டுருவோம், நீங்க வாங்க டீச்சர், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போய் லைட்டை போட்டு எல்லா இடமும் தேடினா ஒரு டெஸ்க்கு கீழே உள் பக்கமா என்னோட பர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது உள்ளார ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அவர் சொன்னாரு, டீச்சர் நீங்க ஏன் டீச்சர் இவ்வளவு கவலைப்பட்டீங்க, நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, இப்படி வந்து நிக்கிறீங்களே டீச்சர்னு அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார பையன்கிட்ட ஏறி, இந்த தம்பி எனக்கு பர்ஸ் கிடைச்சிட்டுப்பா, நான் உனக்கு எவ்வளவு பணம் நீ கேட்குறியோ அவ்வளவு பணம் நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு, ராயபுரம் சென்ட் ஆன்ஸ் அங்கதான் கான்வென்ட் இருக்கு, அந்த கான்வென்ட்ல தான் ஒரு சிஸ்டர்கிட்ட பணம் வாங்கினேன் 20 ரூபாய், அந்த கான்வென்ட் உனக்கு தெரியுமா, என்னை கொண்டு போய் நீ அங்க விட்டீன்னா நான் அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பையன் நான் அழைச்சிட்டு போறேன்னு அங்க கொண்டு போய் விட்ட உடனே அந்த கான்வென்ட்ல போய் அந்த சிஸ்டர் பேரை சொல்லி கேட்கிறேன். அப்படி ஒரு சிஸ்டர் இந்த கான்வென்ட்லயே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க அந்த சிஸ்டர் இங்க தானே இருக்கேன்னு சொன்னாங்க, இந்த கான்வென்ட் தானே சொன்னாங்க, நான் பணம் கொடுத்து அனுப்புறேன்னு வேற சொன்னனே, இல்லவே இல்லை, அந்த சிஸ்டர் இங்க இல்லவே இல்லை, நீங்க சொல்ற பேர்ல இல்லவே இல்லை, அவங்க அடையாளம் சொல்லுங்கிறாங்க, அடையாளம் சொல்றேன், அந்த அடையாளத்துல அங்க யாருமே இல்லைங்கிறாங்க. சரி வேற எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னா வேற எங்கேயுமே நீங்க இப்ப அந்த பேர் மறந்து போயிட்டேனா, அந்த மாதிரி பேர்ல நம்ம கான்வென்ட் எந்த கான்வென்ட்லயுமே அந்த சிஸ்டர் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரி நீங்க இவ்வளவு தூரம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வந்துட்டீங்க, நீங்க இந்த மாதாவோட உண்டியல்ல நீங்க அந்த பணத்தை போட்டுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அந்த மதர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே கும்பிட்டுட்டு அந்த பணத்தை போட்டுட்டு அந்த உண்டியல்ல போட்டுட்டு அப்புறம் அந்த பையன் என்னை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அந்த நேரம் புத்தி வேலை செய்யவே இல்லை. வீட்டுக்கு வந்து எங்க மாமாட்ட சொன்னா எங்க மாமா சொல்றாங்க, உனக்கு வந்து இது கூட தெரியாதா, ஆட்டோ இறங்கும் போது தானே பணம் கொடுக்க போறோம், அந்த ஆட்டோவிலேயே போய் ஸ்கூல்ல பார்த்துட்டு ஸ்கூல்ல அந்த இல்லைன்னா அதே ஆட்டோவில் நேரா வேளச்சேரிக்கு வந்துட வேண்டியதானே, இது கூட உனக்கு யோசிக்க தெரியலையா, வீட்டுல வந்து பணத்தை எடுத்து கொடுக்கலாம் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்ட அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணணுங்கிறது மூளையெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யல. ஆனா அந்த ஒரு மணி நேரம் நான் வந்து இருந்த என்னுடைய நிலைமைய என்னால மறக்கவே முடியாது. அப்படி ஒரு என்னோட எல்லாம் உடைஞ்சு போச்சு, ஒண்ணுமே கிடையாது, அப்படியே ஒரு பூஜ்யமா நான் மாறி போனது அந்த ஒரு நாள்ல மாறி போனேன். கைய நீட்டி யார்கிட்ட போய் காசு கேட்கறதுன்னு நின்னதை என்னால என் வாழ்நாள்லயே மறக்க முடியாது. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட எனக்கு தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கைய நீட்டி, ஏன்னா என் பையில பைசாவே இல்லை, அந்த கைய நீட்டி அந்த நின்னம் பாருங்க போய், எந்த முகத்தை பார்த்து கேட்கறது, யாரு நம்மள நம்புவாங்க, யாரு நமக்கு கொடுப்பாங்க, ஐயோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் உதறுது. அப்படி ஒரு கஷ்டம் நான் வந்து அனுபவிச்சேன். அது என்னம்மா கோபிகா அந்த சூழ்நிலை? அதுதான் லிமினல் ஸ்பேஸ் தான். அந்த மாதிரி நான் வந்து கடந்து வந்தது இப்போ அந்த 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு நிகழ்வு, எனக்கு மறக்கவே முடியாத ஒரு நினைவுமா, மரண தருவாயில கூட மறக்க முடியாத நினைவு இது. அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி இது வந்து பணம் இல்லாம நடந்தது. இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல எல்லாமே உடைஞ்சு போன இடங்கள், எத்தனையோ இடங்கள் அப்படியே சுக்கா ஒண்ணுமே இல்லாம உடைஞ்சு போயிடுவோம். நீங்க அந்த அளவுக்கு உடைஞ்சு போனதுக்கு இன்னொரு காரணம் அந்த பொது பணமும் வச்சிருந்து அதுவும் போயிடு இல்லையே அப்படின்னு. ஆமா அதுவும் தான், எல்லாமே தான் ராமு சார். அது வந்து ஒரே நிமிஷம்,
அது கர்த்தர் மேல இருந்து ஏஞ்சல் அனுப்புனாரு. நாம் அதுதான் பேசல, நான் லதா கேட்க டீச்சர் வந்தேன். பேசுறாங்க. இல்ல நாம் சார், சார் நீங்க வந்து யார் யாரு என்னென்ன சொன்னாலுமே சார், அதுதான் சொல்ல வந்தாங்க. நீங்க அது வேற சொல்லுங்க. இல்லைங்க சார், யாரு வந்து என்ன சொன்னாலும் எனக்கு வந்து இறை நம்பிக்கைய வந்து என்னால வந்து மாற்றிக்கொள்ளவே என்னால முடியாது சார். கடவுள் வந்து எந்த ரூபத்திலையும் உதவுவாரு அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப நிச்சயமா நான் நம்புறேன். இந்த மாதிரி எனக்கு பல அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கு. அதனால கடவுள் வந்து இன்ன உருவங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எந்த உருவத்திலையும் அவர் வந்து நம்ம திக்கற்று நிக்கும் போது அவரு நமக்கு உதவுவார் ஆமா, அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ வடிவத்துல வருவாரு. ராமு சார் சரி தான் ராமு சார், அத உதவுவாருன்னு அவங்க சொல்றாங்க, நீங்க இல்லங்கிறீங்க. அப்ப இது எப்படி நடந்திருக்கும்? அப்படி ஒரு ஆளே இல்லங்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, மீட்டிங் முடிச்சுக்கலாமா? ரொம்ப மணி conflict for ஒரே this லைன், topic. somebody wanted to help. என் பேர் உனக்கு தெரிய வேண்டாம், சும்மா கான்வென்ட்னு அவங்க வந்து சிஸ்டர் வந்து இத சொல்ல வேணாம்னு போயிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். சார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சமாதானம் சொல்லாதீங்க சார். மேடம் இது அது சமாதானம் ஆமா, விடுங்க விடுங்க, சார், அவங்க இல்ல அப்படிதான் இல்ல சொல்லுவாங்க. நீங்க வந்து சார் இது வந்து இதுக்கு மாத்திரம் நடக்கல சார். இது என் பையன் டெலிவரி சமயத்துல என்னோடவே ஒரு ஆயா இருந்தாங்க சார். அந்த ஆயா அந்த ஹாஸ்பிட்டல்லயே இல்ல சார். அடுத்த நாள் நாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தேடிக்கிட்டு போனோம் சார். அந்த ஆயாவே இல்ல. அப்படி ஒரு ஆயாவே இல்ல. அங்க ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் இருந்தோம் சார். அப்பெல்லாம் 1 வாரம் இருக்கலாம். 1 வாரம் இருந்தேன். இந்த கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் தான், நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, கோஷ் ஹாஸ்பிட்டல், அங்கதான் என் பையன் பிறந்தான். அங்கதான் இருந்தேன் நான் 1 வாரம் சார். அந்த அம்மா இல்லவே இல்லை. ஒரு ஆயா அம்மா என்னோடவே இருந்தாங்க சார். அன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஒரு கேஸ் வந்து செத்து போச்சு அப்படின்னுட்டு அங்க டாக்டர்ஸ் கூட இல்லை சார் அந்த நேரம். அந்த அம்மா தான் என்னோடவே இருந்தாங்க. எப்படியோ என் பையன் வந்து பிறந்தான். ஆனா அவங்க வந்து என்னை வந்து அந்த இரவெல்லாம் என்னை அவங்க பார்த்துக்கிட்டதுனால நான் உடனே என்ன சொன்னேன், எங்க மாமா கிட்ட, இரவெல்லாம் அந்த அம்மா தான் என் கூடவே இருந்தாங்க, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் தேடி பார்த்து, அவங்க பேர் ஏதோ அதுவும் நான் பேர் மறந்து போயிட்டேன். ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த அம்மாவை நீங்க கேட்டு நாளைக்கு உடனடியா பணத்தை கொடுத்துட்டு தான் நம்ம வெளியில போகணும். நைட் டியூட்டியா இருந்தா ராத்திரி வந்து பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க தேடினோம் சார். அந்த அம்மாவை 1 வாரம் தேடினோம் சார் ஹாஸ்பிட்டல்ல. இல்ல சார் அந்த அம்மா. இது மாதிரி எனக்கு எத்தனையோ நிகழ்வுகள் சார். நான் நம்புறேன் சார். 2 சிட்டிங் வாங்க, சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சார். இதெல்லாம் வந்து எனக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை சார். அதனால நான் வந்து, அதாவது எனக்கு வந்து ஒரு ஆற்றல் மேல நம்பிக்கை உண்டு. வந்து கடவுளே இல்லைன்னு நான் ஒரு நாளும் மறுக்கவே மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மேடம், நான் இங்க எதுவுமே சொல்ல விரும்பல. நீங்க சொன்னத உங்க நம்பிக்கைக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுத்த கோபிகாவுக்கு மறுபடியும் எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ஒரு நல்ல டிஸ்கஷனும் நடந்து, இது ஜஸ்ட் லைக் தட், சும்மா இல்லை, நீங்க கரெக்டா போட்டு அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்குண்டான கேள்வியை கேட்டீங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஒவ்வொருத்தரோட அனுபவம் ஒவ்வொரு கோணத்துல இருந்தது. எல்லாரோட அனுபவம் ஒரு கோணத்துல இருந்தா கடைசியில் அமுதா மேடம் நிறைவா நல்ல ஒரு அவங்களோட அனுபவம் முடிச்சாங்க. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கோபிகாவுக்கு ஸ்பெஷல் நன்றி. தேங்க்யூ. கோபிகா, தேங்க்யூ ஆல். சார் ஒரு நிமிஷம். கோபிகா, நீங்க 2-3 இது சென்டென்ஸ் படிச்சீங்க இல்லையா, அதை மட்டும் குரூப்ல போடுங்க. போடுங்க. ஓகே, குரூப்ல போட்டுருங்க.